இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இந்த வசனத்தை வாசிக்கும்போது தாவீது அந்த கோலியாத்தை என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணி ஜெயிக்கான். அவன் அந்த தேசத்துக்காக தான் அந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் அதை குறித்து அவன் சந்தோஷப்படாமல் ஜனங்கள் புகழ்ந்தது நிமித்தம் இவன் என்ன செய்கிறான், எரிச்சலுக்கு இடம் கொடுக்குறான். பாருங்கள், அது நிமித்தம் அவன் விசனப்பட்டான் இருக்குது. அவனுக்குள்ளே என்ன வருது, பொறாமைக்கு என்ன செய்கிறான், இடம் கொடுக்குறான். ஜனங்கள் அவனை புகழ்ந்தது இவனுக்கு பிடிக்கலை. ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்நாள் முதற்கொண்டு அவனை காய்மகாரமாக பார்த்தானாம். இவனை ஆண்டவர் ஒரு ராஜாவாக ஒரு தேசத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இதிலிருந்து நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சிந்திக்காமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவற்றை அந்த காரியத்துக்காக காத்திருக்காமல் இவனாவே என்ன செய்கிறான், கர்த்தருடைய சொல் கேளாமல் விருப்பப்படியே செய்கிறான். தாவீதை பகைத்து அவனை அழிக்கணும்னு சொல்லி படையோடு அவனை வனாந்தரத்துலலாம் அலைந்து அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி முயற்சி எடுத்தான். இப்படியே அலைந்து அவன் ஆட்களை வீணாக்கினான். கடைசியில் பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வந்த உடனே அவன் வாரான். கடைசியில் அந்த யுத்தத்தில் அவன் என்ன செய்கிறான், மரித்து போகிறான். பாருங்கள், 28ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் வசனம், நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கியன் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். அதாவது 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு உன்னை என்ன செய்வார், ஆண்டு பெலிஸ்தர் கையில் ஆண்டு ஒப்பு கொடுப்பார் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி நீயும் பிள்ளைங்களும் என் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே அவன் ராம் முழுதும் துக்கப்படுறான், சாப்பிடலை, பலவீனமாக இருந்தான்னு சொல்லப்படுது. பாருங்கள், இவன் அந்த பொறாமைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எரிச்சலுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ராஜ்யபாரத்தையே என்ன செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். ராஜாவாக இருந்து ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்யணும், எவ்வளோ பணிகள் இருக்கும், ஆண்டவற்றை கேட்டு செய்யலாம், அதெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மனிதனை அழிப்பதற்காகவே என்ன செய்கிறான், அந்த ஒரு எரிச்சலுக்கு பொறாமைக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து என்ன செய்கிறான், போகிறத பார்க்குறோம். கடைசியில் அவனே என்ன செய்கிறான், அழிக்கப்பட்டு போகிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு சின்ன பொறாமைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் எரிச்சலுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையை தான் என்ன செய்யும், பாதிக்கும். நம்ம குடும்பத்தை தான் அது என்ன செய்யும், பாதிக்கும். நம்மளை கர்த்தர் எந்த நிலையில் வச்சிருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து கர்த்தருக்கு பிரியமானபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளையும் நம்ம குடும்பத்தை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சவுல் செய்த இந்த பாவத்தினுடைய விளைவை அவன் குடும்பமும் என்ன செஞ்சாங்க, அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் என்ன செஞ்சால் தள்ளப்பட்டதை பார்க்குறோம். எப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சவுல் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் எந்த நிலையில் வச்சிருக்கிறாங்க அந்த நிலையில் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து வாழ ஆண்டவரே நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பொறாமைக்கோ எரிச்சலுக்கோ ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அது நிமித்தம் நம்ம பாதிக்கப்படுவோங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரே உடைய வேத வசனத்துக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்படி காணப்பட நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.